Hi, hello students. Welcome to Pudhiyugam Academy. நம்ம TNPSC syllabus ஃபுல்லாவே தமிழ்நாடு ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் வைஸ் டாபிக்ஸா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 12th பாலிட்டியில் எக்ஸிக்யூட்டிவ் ஓகேங்களா, ஆட்சித்துறை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் பேட்சஸ் போயிட்டு இருக்கு கைஸ். நீங்கள் சேரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு யூ கேன் என்ரோல் இன் த கோர்சஸ். ஓகேம்மா, லெட்ஸ் ஸ்டார்ட் த கிளாஸ். அண்ட் எல்லாருமே சரி, நான் எக்ஸ்பிளனேஷன் தமிழ்லையும் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டார்ட் டேக்கிங் நோட்ஸ் ஓகேங்களா. ஓகே, ஸோ அரசின் கட்டமைப்பு. ஒன்றிய ஆட்சித்துறை யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ல யாரெல்லாம் இருப்பாங்கன்னா பிரசிடென்ட் இருப்பாங்க ஓகேங்களா, குடியரசுத் தலைவர் இருப்பாரு, அப்புறம் வைஸ் பிரசிடென்ட் இருப்பாங்க, துணை குடியரசுத் தலைவர், அப்புறம் பிரைம் மினிஸ்டர் தலைமையில வந்துட்டு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கேபினெட், பிரதமர் தலைமையிலான அமைச்சர்கள் மற்றும் அமைச்சரவை குழு வந்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்திய அரசியலமைப்புடைய முன்னுரை, அதாவது பிரியாம்பிள்ல வந்துட்டு இந்தியாவோட இறையாண்மை, சமதர்மம், மதசார்பற்ற மக்களாட்சி, குடியரசு பெற்ற நாடுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதான் வந்துட்டு என்னன்னா சாவரன் சோசியலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக்னு நம்ம சொல்லியிருக்கோம் சரிங்களா. ஸோ இங்கிலாந்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா மொனார்க் அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லுவாங்க ஓகேங்களா, பிகாஸ் அதுல மன்னராட்சி இருக்கு ஓகேங்களா. பட் நம்ம இந்தியாவில் மன்னராட்சி அப்படின்றது மொனார்க் அப்படின்றதுல நம்ம ரிபப்ளிக், பிகாஸ் நம்ம பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல வந்துட்டு இருக்கும். அண்ட் தேசிய இந்தியாவுடைய அனைத்து அரசியலமைப்பு துறையோட தலைவரா இந்திய குடியரசுத் தலைவர் வந்துட்டு இருக்காரு. ஸோ எக்ஸாம்பிள் சட்டம், நிர்வாகம், நீதி, ஆயுதப்படை, இந்த துறைகளுடைய செயல்பாடுகள் எல்லாமே வந்துட்டு பிரசிடென்ட் தான் வந்துட்டு சூப்பர்வைஸ் பண்ணுவார், மேற்பார்வையிடுவார். அண்ட் அரசியலமைப்பு சட்டங்களுக்கு உட்பட்டு இந்த துறைகள் வந்துட்டு செயல்படுதா இல்லையா அப்படின்றதையும் வந்துட்டு அவர் பார்ப்பார். இது அமெரிக்க பிரசிடென்ட் பாத்தீங்கன்னா உண்மையான செயல் அதிகாரம் வந்துட்டு இல்லாம பேரளவுல மட்டும் செயல் அதிகாரத்தை வந்துட்டு கொண்டிருக்காரு. சோ நேரடியான செயல் அதிகாரம் அப்படின்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்தியோட பிரைம் மினிஸ்டர் கிட்ட தான் வந்துட்டு இருக்கு சரிங்களா. சோ பேரளவுல செயல் அதிகாரம் தான் வந்துட்டு இந்தியன் பிரசிடென்ட் கிட்ட வந்துட்டு இருக்கு. அதாவது நாமினல் ஹெட் தான் பிரசிடென்ட், ரியல் ஹெட் யாருன்னா பிரைம் மினிஸ்டர் தான். இதே நீங்க ஸ்டேட்டுக்கு வந்தீங்கன்னாலும் நாமினல் ஹெட் தான் கவர்னர் ஓகேங்களா, ரியல் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் வந்துட்டு சீஃப் மினிஸ்டர் தான், இல்ல ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் வந்துட்டு சீஃப் மினிஸ்டர் தான் ஸ்டேட்ல. இதே மத்தியில வந்துட்டு ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட்னா பிரைம் மினிஸ்டர் தான் ஓகேவா. சோ உண்மையான அதிகாரங்கள் வந்துட்டு பிரதமர் தலைமையிலான அமைச்சர்கள், அமைச்சரவை குழு கிட்டதான் வந்துட்டு இருக்கு. சோ இந்த மாதிரிதான் வந்துட்டு நம்ம அமெரிக்காவும் இந்தியாவும் வந்துட்டு வேறுபடுறோம் இந்த ஒரு பாயிண்ட்ஸ்ல. பிரசிடென்ட் குடியரசுத் தலைவர், சோ குடியரசுத் தலைவர் தான் ஹெட் ஆஃப் த இந்தியன் ஸ்டேட்னு சொல்லுவாங்க சரிங்களா. அண்ட் ஃபர்ஸ்ட் சிட்டிசன், அதாவது இந்திய அரசாங்கத்தோட இந்தியாவுடைய முதல் குடிமகன் யாருன்னா அது வந்துட்டு குடியரசுத் தலைவர் தான். தேசிய ஒற்றுமை, ஒருமைப்பாடு, நிலைத்தன்மை சின்னமா வந்துட்டு பிரசிடென்ட் தான் வந்துட்டு இருக்காரு. குவாலிஃபிகேஷன் அண்ட் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட். சோ குடியரசுத் தலைவருக்கு என்ன தகுதி இருக்கு, என்னென்ன தகுதிகள் இருக்கணும் பிரசிடென்ட் ஆகிறதுக்கு. So article 58 படி நிறைய ஆர்டிகல்ஸ் பார்ப்போம் guys, because இது பாலிட்டி கரெக்டா. ஸோ நிறைய ஆர்டிகல்ஸ் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இருக்கணும் சரிங்களா, இந்திய சிட்டிசனா இருக்கணும். அண்ட் 35 இயர்ஸ் வந்துட்டு பூர்த்தி செய்தவரா இருக்கணும். மக்களவை உறுப்பினர் ஆவதற்கு எல்லா தகுதிகளும் இருக்கணும். ஸோ லோக்சபா மெம்பர் ஆகிறதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும். 35 இயர்ஸ் தான் கொஸ்டின் ஏரியா. ஸோ இந்த சாப்டர்ஸ் பாலிட்டி ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க 1 பேஜ்ல என்ன பண்றீங்கன்னா பிரசிடென்ட்கான ஏஜ் குவாலிஃபிகேஷன், வைஸ் பிரசிடென்ட்கான ஏஜ் குவாலிஃபிகேஷன், கவர்னருக்கான ஏஜ் குவாலிஃபிகேஷன், அப்புறம் இது லோக்சபா மெம்பருக்கான வயது வரம்பு, அப்புறம் வந்துட்டு வேற என்ன
சட்டமன்ற உறுப்பினர் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எம்எல்ஏ ஆகணும்னா அதோட வயது வரம்பு, அப்புறம் வந்துட்டு ராஜ்யசபா மெம்பர் ஆகணும்னா அதோட வயது வரம்பு எழுதி வச்சுக்கோங்க. பிகாஸ் ஏஜ் குவாலிஃபிகேஷன் தான் உங்களுக்கு ரிப்பீட்டடா கொஸ்டின்ல கேட்பாங்க. சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இருக்கணும்ன்றது எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா. சோ அந்த ஏஜ் குவாலிஃபிகேஷன் விஷயம் கேட்பாங்க. அண்ட் மத்திய மாநில இல்லைன்னா உள்ளாட்சி அமைப்புகள்ல எந்த ஒரு ஆதாயம் தரக்கூடிய பதவியிலும் வந்துட்டு இருக்கக்கூடாது. அண்ட் ஆர்டிகல் 52 படி குடியரசுத் தலைவர் பதவிக்கான குறைந்தபட்சம் 50 தேர்வுக்குழு வாக்காளர்கள் முன்மொழிவு செய்யப்படணும். ஓகேங்களா. அண்ட் 50 உறுப்பினர்கள் மூலம் வழிமொழியும் வந்துட்டு செய்யப்படணும். அண்ட் அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிரசிடென்ட் வேட்பாளரும் 15,000 வந்துட்டு ஆர்பிஐல டெபாசிட் பண்ணிருக்கணுமா, டெபாசிட் கேஷ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா. செக்யூரிட்டி டெபாசிட் பண்ணிருக்கணும். ஆர்டிகல் 52ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு பிரசிடென்ட் வந்துட்டு இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆர்டிகல் 53ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்திய ஒன்றியத்துடைய ஆட்சி அதிகாரத்தை வந்துட்டு அளிப்பதோடு நேரடியாகவும் மறைமுகமாகவும் செயல்படுத்த வகை செய்கிறது. ஸோ யூனியன் கவர்மெண்ட் என்னெல்லாம் விஷயங்கள் பண்றாங்களோ, என்னெல்லாம் வந்துட்டு அக்ரிமெண்ட் சைன் பண்றாங்களோ அது எல்லாமே பிரசிடென்டோட நேம்ல தான் வந்துட்டு சைன் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே சூப்பர்வைஸ் பண்றது பிரசிடென்ட்னு சொல்றது ஆர்டிகல் 53. ஆர்டிகல் 52 என்ன சொல்லுதுன்னா நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு பிரசிடென்ட் தேவைன்னு சொல்லுது. செக்யூரிட்டி டெபாசிட் சொல்லிட்டேனா. ஓகே நெக்ஸ்ட். ஸோ 14 வாக்குகள்ல 1/6 ஆஃப் த வேட்பாளர் வந்துட்டு 1/6 வாக்கு வேட்பாளர் பெறவில்லை அப்படின்னா இந்த செக்யூரிட்டி டெபாசிட் இவருக்கு திருப்பி கொடுக்கப்படாது. ஸோ பிரசிடென்ட் எலெக்ஷன் அப்படின்றது டிரெக்ட் எலெக்ஷன் இல்லாம இதை நம்ம டிரெக்ட் எலெக்ஷன் சொல்லுவோம், நேரடி தேர்தல்னு சொல்லுவோம். அதாவது மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் ஓட் பண்ணி தேர்ந்தெடுப்போம்ல 18 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் டிரெக்ட் எலெக்ஷன். பட் பிரசிடென்ட் எலெக்ஷன் இன்டெரக்ட் எலெக்ஷன் தான். இதை வந்துட்டு கண்டக்ட் பண்றது இந்திய தேர்தல் ஆணையம், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவா அப்படின்னு பாத்தீங்கன்னா எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் போத் ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட், பாராளுமன்றத்தில் இருக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். ஸோ போத் ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்னா ராஜ்யசபா லோக்சபால இருக்கு எலெக்டட் மெம்பர்ஸ். நோட் பண்ணுங்க, எலெக்டட் மெம்பர்ஸ், நாமினேட்டட் மெம்பர்ஸ் வரமாட்டாங்க. நியமன உறுப்பினர்கள் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல வரமாட்டாங்க, இல்லதான் உங்களை ரிப்ளேஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கு இல்லாம மாநில சட்டமன்றங்கள் இருக்கு இல்லையா, அதோடைய எலெக்டட் மெம்பர்ஸ் இல்லையா தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தான், நியமன உறுப்பினர்கள் வரமாட்டாங்க. அண்ட் டெல்லி பாண்டிச்சேரியில இருக்கிற சட்டமன்ற தொகுதிகளோட சட்டமன்றத்துல இருக்கிற எலெக்டட் மெம்பர்ஸ், இவங்க 3 குரூப் தான் வந்துட்டு பிரசிடென்டோட எலெக்ஷன்ல ஓட் பண்ணுவாங்க. சரியா. சோ ஒற்றை மாற்று வாக்கெடுப்பு, ரகசிய வாக்கெடுப்பு மூலம் வந்துட்டு பாத்தீங்கன்னா தேர்தல் வந்துட்டு நடக்கும். சோ ஜஸ்ட் இந்த ஃபார்ம்லாம் மட்டும் பாத்துக்கோங்க. பட் உங்களுக்கு பிரசிடென்ட் எலெக்ஷனோட அந்த ப்ரொசீஜர் என்னெல்லாம் கேட்க மாட்டாங்க. பேலட் பேப்பர்ல யாரு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஓட் போடுறா அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. சரிங்களா. குடியரசுத் தலைவருடைய பதவி பிரமாணம். சோ இப்போ ஐ சொல்லிட்டு ஐ பவித்ரா அப்படின்னு சொல்லிட்டு கடவுளின் பெயரால் உறுதி அளிக்கிறேன் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா. சோ அதான் வந்துட்டு பதவி பிரமாணம் அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லுவாங்க. சரிங்களா. சோ பதவியில் உண்மையுடன் பணியாற்றுறது, சட்டத்தை பாதுகாக்கிறது, இந்திய மக்களுக்கு சேவை செய்யறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உறுதிமொழி அளிப்பாங்க. சோ பிரசிடென்ட்க்கு வந்துட்டு பதவி ஏற்பு பண்ணி வைக்கிறது யாருன்னா இந்திய தலைமை நீதிபதி, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, இல்லைன்னா அவரு உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதினு சொல்லணும். திஸ் இஸ் த क्वेश्चन ஏரியாமா. நெக்ஸ்ட் குடியரசுத் தலைவருக்கான சலுகைகள். சோ அவருக்கு வந்துட்டு அதிகாரப்பூர்வ இல்லம் இருக்கு. சோ தட்ஸ் வாட் ராஷ்டிரபதி பவன் டெல்லியில இருக்கு. ஓகேங்களா. சோ அது வந்துட்டு அவருக்கு ஃப்ரீ தான், வாடகைலாம் கொடுக்க வேண்டாம். பார்லிமெண்ட் நிர்ணயிக்கப்பட்ட ஊதியம், படிகள் இது எல்லாத்தையுமே வந்துட்டு அவருக்கு கொடுப்பாங்க. குடியரசுத் தலைவருக்கு மேலும் சில சலுகைகள், அப்புறம் வந்துட்டு விதிவிலக்குகளும் இருக்கு.
ஸோ அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா நீதிமன்ற நடவடிக்கையில இருந்து தனிப்பட்ட விலக்கு இருக்கு. ஸோ அவருடைய பதவி காலத்தின் அப்போ அவர் மேல வந்துட்டு எந்த கோர்ட் ப்ரொசீடிங்ஸும் நடக்கக்கூடாது, யாரும் அவரை அரெஸ்ட் பண்ணவும் முடியாது. டேர்ம் இம்பீச்மெண்ட், அதாவது பதவி காலம், பதவி நீக்கம். ஸோ பதவி காலம் அப்படின்றது குடியரசுத் தலைவருடைய அலுவலகத்துல நுழைஞ்ச அந்த தேதி முதல் 5 years. ஓகேங்களா, சொல்றது ஆர்டிகல் 56. ஆர்டிகல் நோட் பண்ணுங்கம்மா. ஸோ குடியரசு துணைத் தலைவருடைய பதவி விலகல், அதாவது சப்போஸ் வந்துட்டு வைஸ் பிரசிடென்ட் ரிசைன் பண்ணணும்னு நினைச்சாருன்னா வைஸ் பிரசிடென்டோடைய அந்த ரெசிக்னேஷன் லெட்டர் பிரசிடென்ட் கிட்ட கொடுக்கணும். பிரசிடென்ட் ரிசைன் பண்ணணும்னு நினைச்சாருன்னா பிரசிடென்டோட ரெசிக்னேஷன் லெட்டர் வைஸ் பிரசிடென்ட் கிட்ட வந்துட்டு கொடுக்கணும். அண்ட் குடியரசுத் தலைவரா இருப்பவர் வந்துட்டு அந்த 5 years டேர்ம் முடிஞ்சிருச்சுன்னா அவர் வந்துட்டு அந்த பதவிக்கு மறுபடியும் வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்படவும் முடியும். எலிஜிபிள் ஃபார் ரீஎலெக்ஷன். குடியரசுத் தலைவருடைய பதவி நீக்கம், அதை இம்பீச்மெண்ட் சொல்லுவாங்க. அதை பத்தி சொல்ற ஆர்டிகல் என்னன்னு குவெஸ்டின் கேட்டிருக்காங்க. தட்ஸ் ஆர்டிகல் 61 சரிங்களா. சோ குடியரசுத் தலைவர் மீது குற்றம் சாட்டி கண்டன தீர்மானம் தான் நிறைவேற்றுவதற்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. சோ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இம்பீச்மெண்ட் ப்ராசஸ்க்கு பார்லிமெண்ட்ல எந்த ஒரு ஹவுஸ்ல வேணாலும் நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ரெசல்யூஷனை கொண்டு வரலாம். அதாவது லோக்சபாலையும் கொண்டு வரலாம், ராஜ்யசபாலையும் வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுக்கான குடியரசுத் தலைவரோட இம்பீச்மெண்ட்கான அந்த ரெசல்யூஷனை வந்துட்டு கொண்டு வரலாம். ஓகேங்களா. சோ அந்த மசோதா வந்துட்டு மொத்த உறுப்பினர்கள்ல 1/4 4 பகுதியினர் வந்துட்டு கையெழுத்து போடணும். சரிங்களா. குற்றச்சாட்டுகளை முன்வைக்கணும். நெக்ஸ்ட் கையெழுத்து போட்டு பாஸ் ஆனதுக்கு அப்புறமா 14 days வந்துட்டு பாத்தீங்கன்னா நோட்டீஸ் கொடுப்பாங்க பிரசிடென்ட்க்கு. ஓகேங்களா. சோ 14 days நோட்டீஸ்க்கு அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் வந்துட்டு உறுப்பினர்கள் கிட்ட வந்து பேசலாம். இந்த மாதிரி என் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் வந்துட்டு அந்த அவர் பேச்சையும் ஏத்துக்காம வந்துட்டு பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல பெரும்பான்மையில வந்துட்டு இந்த சட்டம் வந்துட்டு சொல்லி இந்த மசோதா வந்துட்டு நிறைவேற்றப்படணும் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில. அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா விசாரணை எல்லாம் நடைபெறும். ஓகேங்களா. அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா மொத்த உறுப்பினர்கள்ல 3/2, அதாவது ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்பெஷல் மெஜாரிட்டியில பாஸ் ஆயிடுச்சுன்னா பதவி நீக்கம் செஞ்சிடும். சோ எப்படி பிரசிடென்டோட பதவியை நிரப்புவீங்க? சோ பிரசிடென்டோட டேர்ம் 5 years முடிஞ்சிருச்சு அப்படின்னா இன்னொரு பிரசிடென்ட்டை எலெக்ட் பண்ணணும். இல்லைன்னா ரிசைன் பண்ணிட்டாருன்னா இன்னொரு பிரசிடென்ட் பதவி நீக்கம் செய்யப்படும். இல்ல பிரசிடென்ட் இறந்துட்டார் அப்படின்னா, இன்னொரு தகுதி இழந்துட்டார் அப்படின்னா, இல்ல அவரோட தேர்தல் செல்லாதுன்னு சொல்லிட்டா நம்ம இன்னொரு பிரசிடென்ட்டை எலெக்ட் பண்ணணும். சோ 6 monthsக்குள்ளார வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு நியூ பிரசிடென்ட்டை தேர்ந்தெடுக்கணுமா. சோ அப்ப அது வரைக்கும் பிரசிடென்டோட பொசிஷன் காலியா இருக்குமே மேம், அந்த சேர்ல யார் உட்காருவான்னு கேட்டீங்கன்னா வைஸ் பிரசிடென்டா ஆக்ட் பண்ணுவார். ஓகேங்களா. 6 months வரைக்கும் தான் அவர் ஆக்ட் பண்ண முடியும். 6 monthsக்குள்ளார நம்ம நியூ பிரசிடென்ட்டை தேர்வு பண்ணணும். சப்போஸ் வைஸ் பிரசிடென்டோட சேரும் காலியா இருந்துச்சுன்னா என்ன மேம் பண்றது? அப்போதான் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவின் தலைமை நீதிபதி வந்துட்டு பாத்தீங்கன்னா பிரசிடென்டா ஆக்ட் பண்ணுவார். சோ அதுவும் 6 months தான். சரியா. நெக்ஸ்ட் powers and functions of president. சோ குடியரசுத் தலைவருடைய பணிகள், அதிகாரங்கள் அப்படின்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்டை வந்துட்டு கூட்டுறது, அதாவது பார்லிமெண்ட்டை கூட்டுவது, உரையாற்றுவது, ஒத்தி வைப்பதெல்லாம். அண்ட் 12 உறுப்பினர்களை வந்துட்டு ராஜ்யசபாக்கு வந்துட்டு நியமிக்கிறது. அப்புறம் 2 ஆங்கிலோ இந்திய பிரதிநிதிகளை மக்களவைக்கு நியமிக்கிறது. பட் இந்த ரூல் இப்ப இல்லாம ஆங்கிலோ இந்தியன் ரூல் கிடையாது. 12 members ராஜ்யசபா இருக்கு. அப்புறம் வேற என்ன, பார்லிமெண்ட்ல இருந்து வர நிதி சாராத முன்வரை, அதாவது ஆர்டினரி பில்ஸ்க்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா மறுபரிசீலனை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்புறது, ரத்து செய்யவும் அவருக்கு அதிகாரம் இருக்கு. அண்ட் ஜாயிண்ட் சிட்டிங், கூட்டத்தொடருக்கு அழைப்பு விடுக்க அதிகாரம் இருக்கு. அண்ட் எமர்ஜென்சி பீரியட்ல எமர்ஜென்சி சட்டம் போடவும் அதிகாரம் இருக்கு. ஓகேங்களா. ஆர்டினன்சஸ் போடலாம்.
பட் அதை 6 மாசத்துக்குள்ள வந்துட்டு பாத்தீங்கன்னா சட்டமாக்கியிருக்காங்க. அண்ட் மாநில சட்டங்களை ரத்து செய்ய அதிகாரம் இருக்கு. பிரதமர் தலைமையிலான அமைச்சரவையை வந்துட்டு அப்பாயிண்ட் பண்றது பிரசிடென்ட் தான். பதவி பிரமாணம் செய்து வைக்கிறதும் பிரசிடென்ட் தான். மக்களவையில ஆதரவு இழந்துட்டாங்க அப்படின்னா அமைச்சரவையை கலைக்கும் அதிகாரமும் வந்துட்டு பிரசிடென்ட்டுக்கு இருக்கு. அண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய குழுக்களை நியமிப்பாரு. நெருக்கடி அவசர கால நிலையை வந்துட்டு பிரசிடென்ட் வந்துட்டு கூட்டலாம். அண்ட் எந்த ஒரு சட்டத்தையும் டெம்பரரியா முடக்கும் அதிகாரம் இருக்கு. ஓகேங்களா? எமர்ஜென்சி பவர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட் பத்தி பார்ட் 18 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லியிருக்காங்க. இது நான் ஆல்ரெடி சொன்னதா. பிரசிடென்ட் இல்லைன்னா வைஸ் பிரசிடென்ட் ஆக்ட் பண்ணுவாரு. 2 பேருமே இல்லைன்னா இந்தியாவோட சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் ஆர் சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் அவங்க வந்துட்டு ஆக்ட் பண்ணலாம் பிரசிடென்ட்டா. எஸ், இது வந்துட்டு பாத்துக்கோங்க வைஸ். அவரோட எக்ஸிகியூட்டிவ் பவர்ஸ், ஆட்சித்துறை, சட்டத்துறை, நீதித்துறை பவர்ஸ்லாம் என்ன அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆட்சித்துறை எக்ஸிகியூட்டிவ் அப்படின்னா நிர்வாகத்துல இருக்க எல்லா செயல்பாடுகளும் வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுல பொறுப்பு வகிக்கிறது. நியமனங்கள் செய்யறது, முப்படைகளோட தலைவரா வந்துட்டு பிரசிடென்ட் இருப்பாரு. அண்ட் மாநில அரசுகளுக்கான வழிகாட்டு ஆணைகள் அனுப்புறது இதெல்லாம். சட்டத்துறை அப்படின்னா வந்துட்டு கூட்டங்களை கூட்டுறது, மக்களவை ஒத்தி வைக்கிறது, அப்புறம் வந்துட்டு உறுப்பினர்களை நியமனம் செய்யறது. இப்ப ராஜ்யசபாக்கு 12 மெம்பர்ஸ் நியமனம் செய்யறாருன்னு சொன்னேன் இல்லையா, அவசர சட்டம் போடுறாருன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு லெஜிஸ்லேட்டிவ். நிதித்துறை அப்படின்ட்டு வரும்போது அந்த பட்ஜெட் தாக்கல் பண்றதுக்கெல்லாம் வந்துட்டு பிரசிடென்டோடைய அனுமதி வேணும். நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்க, நிதிக்குழுவை நியமனம் செய்யறது இதெல்லாம். நீதித்துறை அப்படின்ட்டு வரும்போது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் எல்லாம் நியமிக்கிறது இதெல்லாம். நெருக்கடி அதிகாரங்கள், நேஷனல் எமர்ஜென்சி, நேஷனல் எமர்ஜென்சி இந்த ஆர்டிகல்ஸ் பாத்துக்கோங்க. ஸ்டேட் எமர்ஜென்சி போடுறதும், மாநில நெருக்கடி அப்படின்னா பிரசிடென்ட் சார்பா கவர்னர் வந்துட்டு ரூல் பண்ணுவார். அண்ட் நிதி நெருக்கடி, பினான்சியல் எமர்ஜென்சி ஆர்டிகல் 360. அப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோட சேலரியில ஒரு பங்கு வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு போகும். பட் இது வரைக்கும் நம்ம நாட்டுல பினான்சியல் எமர்ஜென்சி வந்தது கிடையாது. ஸோ இந்த மாதிரி எமர்ஜென்சிஸ் போடுறது. இதர அதிகாரங்கள் லைக் உயர் நீதிமன்றங்களோட நீதிபதிகளுடைய எண்ணிக்கை கவுண்டிங்க முடிவு செய்யறது. அப்புறம் வந்துட்டு வேற என்ன, அண்ட் வந்துட்டு இந்த ஸ்பெஷல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஷெட்யூல்ட் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ், பட்டியலிடப்பட்ட மற்றும் பழங்குடியினர் பகுதியோட நிர்வாகம், அதுக்கான சட்டங்கள் உருவாக்குறது, இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இதர பணிகள்ல வரும். ஸோ இந்த டேப்லெட் காலம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் பத்தி சொல்ற ஆர்டிகல் 63. ஸோ அமெரிக்கா மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட்டும் இந்தியாவில் இருக்காங்க. அவர் வந்துட்டு பிரசிடென்ட்டுக்கு அடுத்து செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பதவினா அந்த வைஸ் பிரசிடென்ட் தான். தேர்தல். ஸோ வைஸ் பிரசிடென்டோட எலெக்ஷனும் இன்டைரக்ட் எலெக்ஷன் தான், மறைமுக தேர்தல் தான். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் நடத்துவாங்க. சரிங்களா? ரகசிய வாக்கெடுப்பு, அதாவது சீக்ரெட் பேலட், சிங்கிள் டிரான்ஸ்பரபிள் ஓட். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன், தகுதிகள் பார்த்துடலாம். இந்தியன் சிட்டிசனா இருக்கணும் அண்ட் 35 years ஆஃப் ஏஜ் நிரம்பி இருக்கணும். அண்ட் ராஜ்யசபா மெம்பருக்கான ராஜ்யசபா மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதி வாய்ந்தவரா இருக்கணும். அண்ட் ஊதியம் பெறும் எந்த பதவியிலும் வந்துட்டு இருக்கக்கூடாது. இந்த 2 தான் இம்பார்ட்டன்ட். ஏஜ் 35 years அண்ட் ராஜ்யசபா மெம்பர்ஸ்க்கு உண்டான குவாலிஃபிகேஷன் இருக்கணும். டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் வைஸ் பிரசிடென்ட்க்கும் 5 years தான். ஸோ ரிசைன் பண்ண நினைச்சா ரெசிக்னேஷன் லெட்டர் பிரசிடென்ட் கிட்ட கொடுக்கணும். ஸோ ராஜ்யசபாவுடைய சேர்மன் தான் வந்துட்டு வைஸ் பிரசிடென்ட். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் பதவியில இருந்து ஒருத்தரை வந்துட்டு தூக்கணும்னா முதல்ல அவரோட ராஜ்யசபா சேர்மன் பதவியை காலி பண்ணணும். ஸோ மாநிலங்களவை உறுப்பினர்கள்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டியில வந்துட்டு அண்ட் மக்களவை ஒப்புதலோட வந்துட்டு பாத்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் இம்பீச்மெண்ட்கான தீர்மானம் வந்துட்டு ராஜ்யசபால கொண்டு வரணும். ஸோ அதே மாதிரி தான் பிரசிடென்ட்க்கு பண்ண மாதிரி 14 days நோட்டீஸ் கொடுப்பாங்க. அப்புறம் வந்துட்டு ஸ்பெஷல் மெஜாரிட்டியில பாஸ் ஆச்சுன்னா
வைஸ் பிரசிடென்ட் நீங்க இம்பீச்மெண்ட் பண்ணி, அதாவது ராஜ்யசபா சேர்மனை நீங்க இம்பீச்மெண்ட் பண்ணிடலாம். ஸோ ராஜ்யசபா சேர்மன் பதவி காலியாச்சுன்னா அவர் வைஸ் பிரசிடென்டா இருக்க முடியாது. ஸோ துணை குடியரசுத் தலைவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா மாநிலங்களவை தலைவர்மா, ஓகேங்களா, எக்ஸ் அபிஷியல் சேர்மன் சொல்லுவாங்க. ஸோ ராஜ்யசபா மீட்டிங்ஸ் எல்லாமே ப்ரிசைட் பண்ணுவாரு. எப்படி லோக்சபால ஸ்பீக்கர் இருக்காங்களோ அதே மாதிரி ராஜ்யசபால வந்துட்டு வைஸ் பிரசிடென்ட் சேர்மனா எல்லா விஷயங்களையும் பார்த்துப்பாரு. ஸோ அவர் வந்துட்டு ராஜ்யசபா சேர்மன் அப்படின்ற போஸ்டிங் தான் சேலரி இருக்கு, சரிங்களா. வைஸ் பிரசிடென்ட்க்கு சேலரி கிடையாது. அதாவது வைஸ் பிரசிடென்ட் போஸ்டிங்க்கு சேலரி கிடையாது. அவர் வந்துட்டு நம்ம சேர்மன் ஆஃப் ராஜ்யசபான்னு சொல்றோம், அதுக்கு தான் சேலரி வந்துட்டு கொடுக்குறோம். அண்ட் பிரசிடென்ட் இல்லைன்னா வைஸ் பிரசிடென்டா 6 months வரைக்கும் ஆக்ட் பண்ண முடியும். ஸோ பிரசிடென்டா அவர் ஆக்ட் பண்ணும்பொழுது அவருக்கு வந்துட்டு அந்த சேலரி வழங்கப்படும். ஸோ அது பார்லிமெண்ட் ஃபிக்ஸ் பண்றது, ஓகேங்களா. ஸோ பிரசிடென்டா அவர் இருக்கும்போது ராஜ்யசபா சேர்மனா இருக்க மாட்டார். ஸோ அப்போ வந்துட்டு ராஜ்யசபாவோட வைஸ் சேர்மன் வந்துட்டு ராஜ்யசபா ப்ரொசீடிங்ஸை பார்த்துப்பார். நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர். சோ அரசமைப்பு பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை குழு. சோ வந்துட்டு பாத்தீங்கன்னா யூனியன் கவர்மெண்ட், யூனியன் எக்ஸிகியூட்டிவ் இத பத்தி சொல்ற ஆர்டிகல் 52 to 70 பார்ட் 5. சோ ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட், ஓகேங்களா, அப்படின்னா அது பிரைம் மினிஸ்டர் தான், அதுல பிரசிடென்ட் வர மாட்டார். அப்பாயின்மெண்ட்ஸ். ஸோ செலெக்ஷன் அப்பாயின்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டருக்கு எதுவும் வந்துட்டு ப்ரொசீஜர்ஸ் வந்துட்டு இல்லாமா, ஓகேங்களா. ஸோ ஆர்டிகல் 75 என்ன சொல்லுதுன்னா பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்றது பிரசிடென்ட் அப்படின்ட்டு சொல்லுது. ஸோ அதாவது தேர்தலில் ஜெயிச்ச, பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஜெயிச்ச அந்த மெஜாரிட்டி பார்ட்டியோட லீடர் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் அப்படின்றது. அந்த பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்றது வந்துட்டு பிரசிடென்ட் தான் லோக்சபால, சரிங்களா. ஸோ 5 years வரைக்கும் அவங்க டேர்ம் இருக்குமா, சரிங்களா. ஃபங்க்ஷன்ஸ், பணிகள். ஸோ அவருடைய அமைச்சரவையில உறுப்பினர்கள் பட்டியலை தயாரிக்கிறது தான், ஓகேங்களா. மினிஸ்டரோட லிஸ்ட்டை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்றதுதான் தலையாய கடமைன்னு சொல்லுவாங்க. அண்ட் அந்த பட்டியலுக்கு வந்துட்டு பிரசிடென்ட் வந்துட்டு ஒப்புதல் கொடுத்ததுக்கு அப்புறம் பிரசிடென்ட் வந்துட்டு அந்த பட்டியலில் இருக்கவங்க எல்லாம் அமைச்சர்கள், கேபினெட் அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயிண்ட் பண்ணுவாரு. அண்ட் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறதும் வந்துட்டு பிரசிடென்ட் தான். ஸோ பிரைம் மினிஸ்டரோட பதவி பிரமாணமா இருக்கட்டும், அப்புறம் மினிஸ்டர்ஸோட பதவி பிரமாணமா இருக்கட்டும், இது ரெண்டுத்தையும் செய்து வைக்கிறது பிரசிடென்ட் தான், ஓகேங்களா. அண்ட் வந்துட்டு யாரெல்லாம் மினிஸ்டர் ஆக்கணும், யாருக்கெல்லாம் எந்தெந்த துறைகள் கொடுக்கணும் அப்படின்றது பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு பிரசிடென்ட் கிட்ட சொல்லுவாருமா. ஸோ பிரசிடென்ட் வந்துட்டு ஜஸ்ட் அப்பாயின்மெண்ட் மட்டும் பண்ணா போதும். அண்ட் வந்துட்டு துறைகளை ரீஷஃபில் பண்ணலாம் அப்படின்ற வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் நினைக்கலாம், அதுக்கும் பிரசிடென்ட் வந்துட்டு பண்ணுவாங்க. பட் வந்துட்டு யாருக்கு எந்தெந்த துறைகள்ன்றது ஃபிக்ஸ் பண்றது பிரைம் மினிஸ்டர் மட்டும்தான். ஸோ பிரைம் மினிஸ்டரோட பொசிஷன், மக்களவையில பெரும்பான்மை கொண்ட கட்சியின் தலைவர் தான் பிரைம் மினிஸ்டர். அண்ட் மற்ற அமைச்சர்கள தேர்வு செய்ய, பிரசிடென்ட்க்கு பரிந்துரை செய்யவும், எந்த ஒரு அமைச்சரை பதவி நீக்கம் செய்ய, பதவி விலகுமாறு கட்டளையிடவும் பிரதமருக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு. அமைச்சர்களுக்கு பொறுப்புகள் ஒதுக்கீடு செய்யறது பிரதமருடைய பொறுப்பு. அண்ட் ஒரு அமைச்சருக்கு ஒரு துறையில இருந்து வேறொரு துறையும் இன்னொரு துறைக்கும் மாற்றக்கூடிய உரிமையும் அவருக்கு இருக்கு. ஸோ மினிஸ்டர்ஸுடைய தலைவர், அமைச்சரவையோட தலைவர் பிரதமர் தான், சரிங்களா. ஸோ அதோட கூட்டங்களை கூட்டுறதுக்கும் தலைமையேற்று நடத்துறதுக்கும் அவருக்கு ரைட்ஸ் இருக்கு. அரசின் கொள்கை முடிவுகள் எடுக்கிறதும் பிரைம் மினிஸ்டர் தான். ஸோ ஒரு அமைச்சர் வந்துட்டு ரிசைன் பண்ணிட்டாருன்னா அவரோட பதவி மட்டும்தான் காலியாகும். ஆனா ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு ரிசைன் பண்ணிட்டாருன்னா, இல்ல அந்த பிரைம் மினிஸ்டர் இறந்துட்டாருன்னா அவரோட அமைச்சரவையே வந்துட்டு இல்லாம போயிடும். ஸோ அமைச்சர்களுக்கும் பிரசிடென்ட்க்கும் இடையே ஒரு கம்யூனிகேஷன் லைனா தான் வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் இருக்காருமா.
பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ், பிரதமரின் அலுவலகம். பிரைம் மினிஸ்டரோட பொறுப்புகளை நிறைவேற்றதுக்காக தான் வந்துட்டு அப்புறம் பிரதமருக்கு உதவியா பிரதமர் அலுவலகம் வந்துட்டு இருக்கு, சரிங்களா? சோ செயலக உதவிகள், ஆலோசனைகளை பிரதமருக்கு கொடுப்பாங்க. சோ அது ஒரு அதிகார மையமா திகழுது. சோ இந்த அலுவலகம் 1947 உருவாக்கப்பட்டுச்சுன்னா 1997 வரை இதை வந்துட்டு பிரதமரின் செயலகம், அதாவது பிரைம் மினிஸ்டர் செக்ரட்டரியேட் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் தான் இது வந்துட்டு பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆபீஸ்ல மாற்றப்பட்டிருக்கும். 1977க்கு அப்புறம் தான் பிரைம் மினிஸ்டர் செக்ரட்டரியேட்ல இருந்து செயலகம்ல இருந்து பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல மாற்றப்பட்டிருக்கும். சோ பிரைம் மினிஸ்டர் அலுவலகத்தான பணிகள், ஃபங்க்ஷன்ஸ். சோ அரசாங்கத்தின் தலைவர் அப்படின்ற நிலையில் இருக்கிற பிரதமருக்கு தேவையான உதவிகளை செய்யறது, மத்திய அம்சங்கள், துறைகள், மாநில அரசுகளுடன் வந்துட்டு தொடர்புடைய அந்த துறைகள் பராமரிக்கிறது, நித்தி ஆயோக் இந்த மாதிரி குழு எல்லாம் வந்துட்டு தேவையான உதவிகள் செய்யறது, அண்ட் மீடியா, பொதுமக்களுக்கு வந்துட்டு பிரதமருடைய தொடர்புகளை பார்க்கறது, பிரதமர் அலுவலக விதிப்படி நடவடிக்கைகள் எடுக்கிறது, அண்ட் பிரசிடென்ட்ஸ், கவர்னர்ஸ், அயல்நாட்டு தூதர்கள் இவங்க கூட எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா பிரதமருக்கு இணக்கமான உறவுகளுக்கு உதவி செய்யறது, அமைச்சரவை தொடர்பான விவரங்கள் இதெல்லாம் வந்துட்டு பிரைம் மினிஸ்டருக்கு வந்துட்டு சொல்றது, இந்த விஷயங்கள் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், மத்திய அமைச்சரவை குழு. ஸோ ஆர்டிகல் 74 என்ன சொல்லுதுன்னா, பிரசிடென்ட்டுக்கு உதவும் வகையில, ஆலோசனை வழங்கும் வகையில பிரைம் மினிஸ்டர் தலைவராக கொண்ட ஒரு அமைச்சர்கள் குழு இருக்குன்னு சொல்லுது. ஸோ பிரசிடென்ட்க்கு வந்துட்டு இந்த அமைச்சரவை குழு தான் வந்துட்டு அட்வைஸ் கொடுப்பாங்க, ஆலோசனை வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ 3 வகையான அமைச்சர்கள் இருக்காங்க, கேபினெட் அமைச்சர்கள், மினிஸ்டர்ஸ் அண்ட் துணை அமைச்சர்கள். ஓகேங்களா? ஸோ கேபினெட் அமைச்சர்கள் கொள்கை சார்ந்த முடிவுகள் இருப்பாங்க. மீதி 2 கேட்டகரி அமைச்சர்கள் வந்துட்டு நிர்வாக பொறுப்புகள்ல வந்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அப்பாயின்மெண்ட், அமைச்சர்கள் குழுவின் நியமனம். ஸோ ஆர்டிகல் 75 படி பிரசிடென்ட் தான் வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு அப்பாயிண்ட் பண்றாரு. ஓகேங்களா? அண்ட் பிரைம் மினிஸ்டருடைய அட்வைஸ் படி தான் வந்துட்டு யாரை அமைச்சரா நியமிக்கணும் அப்படின்றத பிரைம் மினிஸ்டர் சொல்றாரோ அவங்களை வந்துட்டு பிரசிடென்ட் வந்துட்டு அமைச்சரா நியமிப்பார். நெக்ஸ்ட், யூனியன் கேபினெட்ஸ். ஆல்ரெடி சொன்ன மாதிரி மினிஸ்டர்ஸ் கேபினெட் ரேங்க்ல வந்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ கேபினெட் அப்படின்றது தான் ஹையஸ்ட் டெசிஷன் எக்ஸிக்யூட்டிவ் பாடி. ஸோ தனிப்பட்ட கூட்டு பொறுப்பு, ரோல் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அமைச்சரவை குழு தான் வந்துட்டு உயர்ந்தபட்ச முடிவுகளை வந்துட்டு எடுப்பாங்க அண்ட் கொள்கைகளையும் வந்துட்டு எடுப்பாங்க. கொள்கைகளையும் வந்துட்டு வகுக்கிறதுக்கான ரைட்ஸும் அவங்களுக்கு இருக்கு. ஸோ எல்லா முக்கியமான சட்ட, நிதி அப்புறம் வெளியுறவு விவகாரங்களை கையாற்றுறது, அரசியலமைப்பு ரீதியா அனைத்து நியமனங்களையும் மூத்த செயலக நிர்வாகிகளையும் கட்டுப்படுத்துறது, நாடாளுமன்றம் வந்து இல்லாதப்போ அவசர சட்டங்களை வந்துட்டு பிறப்பிக்க பிரசிடென்ட்க்கு பரிந்துரை செய்யறது, விசாரணை குழுக்களை நியமிக்கிறது, நெருக்கடி நிலையை வந்துட்டு பிரகடனம் செய்யறது, மக்களவையை கலைக்கிறது, அப்புறம் நாடாளுமன்ற கூட்டங்களை முடித்து வைக்க இல்லைன்னா ஒத்தி வைக்குமாறு பிரசிடென்ட்டுக்கு பரிந்துரை செய்யறது, இதுக்கான அதிகாரங்கள் எல்லாமே வந்துட்டு கேபினெட்க்கு இருக்கு.